கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இயேசுவுக்கு புகழ் ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நாம் வந்திருக்கிற அனைவரையும் அவர் நம்மை அளவில்லாமல் ஆசிரியத்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் பின்னிடையாததுமாகிய சிங்கமும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்த்தால் எதை கண்டும் பின்வாங்காததுமாகிய சிங்கம். பிரியமானவர்களே, சிங்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது எதை கண்டும் பின்வாங்காது. இதே போல சிங்கத்தின் பிள்ளைகளா இருக்கிற நாம் அனைவரும் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சூழ்நிலைகளிலும் எதை கண்டு நாம் பின்வாங்க கூடாது. அதை ஆண்டுடைய பிள்ளைகள் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே எதிராக தெரியலாம், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியலாம், காரியங்கள் உங்களை பயமுறுத்துவது போல் இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எதை கண்டும் பின்வாங்காததுமாகிய சிங்கத்தை போல தேவ பிள்ளைகள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதை குறித்து தான் இங்கு சிங்கத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். சிங்கம் தான் வந்த நோக்கத்தை அது நிறைவேற்றியே தீரும். பெரிய ஒரு கம்பி வலை வைத்துள்ளார்கள். அந்த வலைக்குள்ளாக சிங்கத்திற்கு தேவையான ஆகாரம் இருக்கிறது. அந்த ஆகாரத்தை பார்த்தவுடன் சிங்கம் ஆக்ரோஷமாக வந்து இந்த வலையில் மோதும் பொழுது அந்த வலையை தாண்டி உள்ளே போக முடியாது. ஆனாலும் அது என்ன காரியமா இருந்தாலும் இப்படியாயிலும் தனக்குரிய ஆகாரத்தை வேட்டையாடுவதில் அது நோக்கமாக இருக்கும். தன் சரீரத்துல அந்த கம்பி வலைக்குள் நுழையும் போது எவ்வளவு காயங்கள் ஏற்படலாம், இரத்தங்கள் வரலாம், என்ன வந்தாலும் சரி தான் செய்ய வந்த அந்த நோக்கத்தை செய்யாமல் திரும்பவே திரும்பாது. இதே போலதான் தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வேத வசனத்தின்படி ஒன்றுக்கும் பின்னிடையாததுமாகிய சிங்கத்தை போல நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். எதை கண்டும் பின்வாங்காததுமாகிய சிங்கம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எதை கண்டும் பின்வாங்க கூடாது. தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். மோசே, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் முன்னேறி செல்ல செல்லத்தான் அங்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் எல்லாம் இழந்த ஒரு நிலைமை. அவனுடைய மனைவி, குமாரர், குமாரத்தி எல்லாரையும் அமலேக்கர் என்ன பண்ணிட்டாங்க? சங்காரம் பண்ணி கொண்டு சென்று விட்டார்கள். தாவீதோடு கூட இருந்த அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். எல்லாம் இழந்த ஒரு நிலைமை. தாவீது வேதத்துல வாசிக்கிறோம், தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதோடு இருந்த நபர்கள் அனைவரும் இந்த இழப்பு காரணம் தாவீது தான் என்று தாவீதை கல்லெறிய அவங்க என்ன பண்ணாங்க? தீர்மானித்தார்கள். தாவீதுக்கு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவன் தொடர்ந்து செல்கிறான். அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ பின்தொடர்ந்தால் சகலத்தை என்ன பண்ணுவா? திருப்பி கொள்வான் என்று ஒரு உறுதியான ஒரு வார்த்தை ஆண்டவர் தாவீது கொடுக்கிறார். அப்போது தாவீதை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடன் உள்ள அந்த 600 பேரை கூட்டிக் கொண்ட வேணும்னான் தாவீது போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது 200 பேர் என்ன பண்றாங்க? விடாய்த்து போனபடியினால், அதாவது 200 பேர் களைப்பு வந்துட்டு அவங்க தொடர்ந்து செல்ல முடியாம நின்று போனார்கள். நின்று போனாலும் நீ வேதத்தை நல்லா கவனித்து பார்த்தால் தெரியும், தாவீதோ தொடர்ந்து போனான். அவன் தொடர்ந்து போனான், முன்னேறி சென்றான், சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கவில்லை. இனி நம்முடைய மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது,
நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம் என்று சொல்லி அவன் சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்காதபடி தொடர்ந்து முன்னேறி போனான். அவன் தொடர்ந்து போன பொழுது அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். காரணம், அவன் தொடர்ந்து முன்னேறி செல்லுகிறான். இதே போல ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எதை கண்டும் பின்வாங்காததுமாக சிங்கத்தை போல நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவருடைய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்வார். ஒரு நிமிட கண்களை மூடி நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை கண்டும் பின்வாங்காததுமாகி சிங்கத்தை போல அவங்க முன்னேறி சென்று ஆண்டவர் தங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவர் கிருபை செய்யும். கர்த்தருடைய சிறு அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கரத்துல அன்பு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சிங்கத்தை போல முன்னேறி சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.